ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ரைடு. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ரைடு மெத்தட் உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம மெத்தடு. சரி, ஓகே, போமா பார்பெரியன் கேம்ப் படிப்போம். 11,000 சில்லற இருக்குது. எல்லோரும் நம்ம இறக்கிறது தான். இதில் இங்கே ஒன்று போட்டுருவோம். ஃபுல்லாகவே இது ஏர் மாதிரி தான் தெரியுது. பின்னாடி கொஞ்சம் இறக்கிடுவோம். டேஞ்சர் இருக்கிறதுலே இப்போ போட்டு விட்ருவோம். டேஞ்சரை கிளியர் பண்ணுற வேலை முடிஞ்சது. மைனர் எங்கெங்கெல்லாம் போட்டு அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள், என்னென்ன வேலை பார்க்குறான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக நான் ஒரு 30% எடுத்துலாம்னு நினைக்கிறேன். 30% 50% எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போமா. எடுத்தாச்சு. ஓகே, 0 வரானுங்க. இப்போ நம்ம முன்ன தனித்தனி அனுப்பணும். இப்போ கூட்டமாக அனுப்புவோம். இங்கே ஒன்று போட்டுருவோம். மொத்த இடமும் கவரான இருக்குது. கவராக இடத்துல ஃபஸ்ட்டு இறக்கிப்போம். அப்புறம் மறுபடியும் இந்த இது இங்கே போட்டுருவோம். இப்போ மொத்தமாக இருக்கனால மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கலாம். இப்போ 4 இடத்துலையும் ஃப்ரீசிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த அட்டாக்ல மேக்ஸிமம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த பாம்பு போடுறதுக்கு முன்னாடியே பாருங்கள், அவன் மைனர் கிளம்பிடுறான். அது வரைக்கும் பெஸ்ட்டு. எப்படி இருந்தாலும் 3வது அட்டாக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அட்டாக்கில் ஒரு 5000 எடுத்தாச்சு. அடுத்த அட்டாக்கில் 3% எடுத்துருவோம். எப்படி இருந்தாலும் 3 அட்டாக் எடுத்து தான் ஆகணும். 3 அட்டாக் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு பேஸுக்கு. தெரிஞ்சு இதெல்லாம் முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இது போனஸ் அட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வீக்கெண்ட் ரைடு முடிக்கலையோ இன்னும் 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது. மேபி இது வீட்டு அப்லோட் பண்ணுற டைம் லேட் ஆகலாம், சாரி. பட் நான் எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோவில் எனக்கு எவ்வளோ கிடச்சதுங்கிறதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்ளை பண்ணுறேன் லாஸ்ட்டாக. ஸோ 3 அட்டாக் முடிச்சிட்டேன். அடுத்தது விசாட் வேலி போடாமா. இதில் 10,000 தான் கிடச்சிருக்கு. கோப்ளின்னு மைன்ஸு இதில் 11,000 கிடச்சிருக்கு. பட் ஆனால் இதில் 100% எடுக்க முடியுமா தெரில. பட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒன்று போட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று போட்டுறேன். இதெல்லாம் அட்டாக் ரெகுலராக முடிக்காமட்டேன். ஓகே, இந்த இதை நான் அட்டாக் பண்ணி ஆகணும். இதுக்கு சேர்த்து போட்டுக்கலாம்.
100% எடுக்க முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். ஆப்போசிட் அடிக்க முடியாத மாதிரி ஒன்று மீன்ஸ் வந்து வந்துடுறானுங்க. அதனால இதுக்கு பேர் வந்துச்சுன்னா கோப்ளின் மீன்ஸு. ஏன்னா இங்கே வந்து கோப்ளின் நிறைய பேர் இருப்பானுங்க. நார்மலாக நம்ம 30% எடுக்கலாம், பட் இதில் எத்தனை % எடுக்க முடியாது தெரியல. இப்போ எடுத்துட்டோம். லாஸ்ட்டு 30%, இதில் 30% எடுத்துருக்கோம். இப்போ 5 எடுத்துட்டோம். $4600 அடிச்சிருக்கிறோம். எப்படி இன்னொரு அட்டாக் போயிடுவோம். 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இது முக்கியமான இடத்துல தான் போடணும். இந்த இடத்துல போடுவோம். அப்புறம் இந்த இடத்துல போடுவோம். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த இடத்துலையும் போடுவோம். நமக்கு வந்து இதான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் 30 மொத்தமாக எடுக்க பார்க்குறோம், பட் எடுக்க முடியுமா தெரியல. இந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்தோம்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, 4% எடுத்துக்கிறோம். வேறு ஏதாவது நம்ம மேக்ஸிமம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ எடுக்க முடியுன்ட்டு. இங்கே வந்து அங்கங்கே இருக்குது, அதனால் வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றா அனுப்பினோம்னா எவ்வளோ ஓரளவுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இங்கே ஒரு போட்டுக்கலாம், இங்கே வந்து இங்கே போட்டுக்கலாம். %37 எடுத்துட்டோம். 40% எடுத்துட்டோம். எடுத்துட்டோம். 50 எடுத்துட்டோம். 50% எடுத்துட்டோம் கைஸ். அரௌண்டுக்கு கிட்டத்தட்ட 5000 மேலே எடுத்துட்டோம். லாஸ்ட்டு அட்டாக் பண்ணால் நம்ம அவ்வளோ எடுத்துருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லாஸ்ட்டு 3 ஹவர்ஸில், அதனால் என்னால் 25000 எடுக்க முடியுது. உங்களால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.